ஒரு சாதாரண கிராமத்தோட பணக்கருப்பட்டி உலகத்தையே ஆண்ட பிரிட்டிஷ் பேரரசையே நடுங்க வச்சிருக்கு. அது எப்படின்னு பார்க்கலாமா? தூத்துக்குடிக்கு தெற்கே இருக்கிற உடங்குடி. இங்க இருக்கிற மக்களோட உயிர் மூச்சு, உழைப்பு எல்லாமே இந்த பனை கருப்பட்டி தாங்க. இதோட அபாரமான சுவை கடல் தாண்டி உலக சந்தைகள் முழுவதையும் தன் பிடிக்குள்ள கொண்டு வந்துச்சு. ஆனா சுதந்திரமா உழைச்ச மக்கள் மேல பிரிட்டிஷாரோட பேராசை பார்வை விழுந்தது. சொந்த மண்ணிலேயே அவங்க அடிமையாக்கப்பட்டாங்க. ரயில் பாதைகளை போட்டு தொழிற்சாலைகளை உருவாக்கி நம்ம மக்களோட வியர்வையும் ரத்தத்தையும் ஈவிரக்கமே இல்லாம உறிஞ்ச ஆரம்பிச்சாங்க. அடக்குமுறை எல்லை மீறும்போது கோவம் வெடிக்கும் தானே. இது நம்ம மண், நம்ம உழைப்புங்கிற முழக்கம் பயங்கரமா எழுந்தது. அது வெறும் சத்தம் கிடையாது. நள்ளிரவுல இருட்டுக்கு நடுவே ஆரம்பமான ஒரு ரகசிய புரட்சியோட தொடக்கம் அது. மக்கள் ராத்திரியில ரகசியமா ஒன்னு சேர்ந்து ரயில் பாதைகளை தகர்த்து பிரிட்டிஷாரோட மொத்த போக்குவரத்தையும் அதிரடியா முடக்குனாங்க. ஆத்திரமடைந்த பிரிட்டிஷ் படை கிராமத்தை கொடூரமா தாக்குனாங்க. எங்கும் மரண பயம். ஆனா நம்ம மக்கள் அசரவே இல்ல. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. துப்பாக்கியோட வந்தவங்கள எந்த ஆயுதமும் இல்லாத நம்ம மக்கள் எப்படி எதிர்கொண்டாங்க? அவங்க கையில இருந்தது வெறும் கற்களும் மரக்குச்சிகளும் தான். ஆனா நெஞ்சத்துல இருந்த தைரியம்தான் அவங்க பேராயுதம். உயிரே போனாலும் அடிமையாக மாட்டோம்னு ரத்த சிந்தியும் போராடினாங்க. அந்த ஆக்ரோஷம் பிரிட்டிஷாரே நடுங்க வச்சுது. மக்கள் ஒன்னு சேர்ந்தா எதையும் ஜெயிக்கலாம். பிரிட்டிஷ் ஆதிக்கம் வீழ்ந்தது. உடங்குடி தன் கருப்பட்டி பெருமைய கெத்தா மீட்டெடுத்தது. அமைதியான காலம், அப்புறம் பிரிட்டிஷ் ஆக்கிரமிப்பு, அடுத்ததா ரகசிய போராட்டம், கடைசியா சுதந்திரம். இதுதான் உடங்குடியோட வீர வரலாறு. இன்னைக்கும் உடங்குடியில அதே பனை மரங்கள், அதே கருப்பட்டி மனம் இருக்கு. ஆனா அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு போராட்ட வரலாறு மறைஞ்சிருக்கா? ஒரு சின்ன கிராமம் தான் உரிமைக்காக போராடி ஜெயிச்ச கதை இது. உங்க உரிமைக்காக நீங்க எந்த எல்லை வரைக்கும் போவீங்க?